Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோட்டஸ் சீட் ஃப்ரை, தாமரை விதை ஃப்ரை, ஃபூல் மக்கானா அப்படின்ட்டு ஹிந்தியில் சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி இந்த வாட்டி ஜியோ மார்ட்டில் தான் வாங்கினேன். 100 கிராம்ஸ் பேக்கெட் எம்ஆர்பி 119 ருபீஸ் போட்டிருந்தது. ஆனால் எனக்கு 109 ரூபா, அதாவது 109 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்கும். நம்மளோட மாத மளிகை சாமான் ஜியோ மார்ட்டில் ரொம்ப கம்மி விலையில் வாங்கலாம். அதை பற்றின விலாக் நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் அந்த விலாக் வரும். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் 2 விதமாக பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாதிரி இருக்கும், பொரி மாதிரி இருக்கும். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க. இது மெயினாக பார்த்திங்கன்னா கால்சியம் அவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு மூட்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பிபி ஜாஸ்தியாக இருக்கோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்றவங்க இது ஒரு டீ டைம் ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது ஆன்டி ஏஜிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸில் இந்த லோட்டஸ் சீட் ஆட் பண்ணிப்பாங்க. ரொம்பவே ஸ்கின்னுக்கு நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ஒரு பட்டர்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு ஸ்நாக்காக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம எந்த ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பட்டரில் இந்த மக்கானாவை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்கன்னா பட்டரை அவாய்ட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா கூட நல்லா மொறுன்னு உடையும். அதுதான் கணக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதை நம்ம பண்ணிக்கலாம். இதை கை விடாமல் நல்லா கலந்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு தீஞ்சு போயிடும். அதனால் இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதுதான் கணக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல்ல நான் 2 விதமாக பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு ஸ்வீட்டு தான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது பார்க்கலாம். வெல்லம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ மக்கானா எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெல்லம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அப்புறம் கொப்பரை துருவல், இல்லைன்னா தேங்காய் தான் இருக்குன்னா அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வறுத்த எள்ளு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு வாணலியில் ஒரு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது வெல்லம் நல்லா கரையிறதுக்காகாது. இந்த மக்கானா, அதாவது இந்த தாமரை விதை ஃப்ரை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனோடனே நீங்கள் இந்த தாமரை விதை போட்டிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொப்பரை துருவல் வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொப்பரை துருவல் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் கோகனட்டை நல்லா, அதாவது தேங்காயை நல்லா வறுத்துட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு 2-3 நாள் கெடாமல் இருக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டிங்கன்னா உடனே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மக்கானாவை போடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். திருப்பி ஃபைனலாக ஒரு தடவை 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கொப்பரை துருவல் ஆட் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் இதை இப்போ ஒட்டினாப்பில் சேர்ந்தாப்பில் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு தனித்தனியாக வந்துடும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்கள் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா தான் ஒரு 2 நாளைக்கு மேலே தாங்காது. இப்போ வாங்க அடுத்தது ஸ்பைசி வெர்ஷன் பண்ணலாம். இதுக்கு உங்ககிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ, பாதாம், பொட்டுக்கடலை, பீனட்ஸு, கேஷ்யூ, அதே மாதிரி திராட்சை, எது இருக்கோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பொடி இதுக்கு தேவைப்படும். முதல்ல நான் தனியா பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. ஸோ இந்த பொடியை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு வாணலியில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற எல்லா திராட்சை தவிர மீதி இருக்கிற எல்லா நட்ஸையும் போட்டுட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ்சர் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். இது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சம் திராட்சை வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வச்சுருந்த எல்லா மசாலா ட்ரை மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, எல்லா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்கானா போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்கிற மசாலா, உப்பு, காரம் எல்லாமே அந்த மக்கானாஸில் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ்சர் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு 4-5 நாள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைசி வெர்ஷனும் ரெடி ஆகிடுது. நான் முன்ன சொன்னது போலவே யாருக்கெல்லாம் அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க. பிபி, தைராய்டு, பிசிஓடி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் மெயினாக லேடிஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. பெஸ்ட்டு டீ டைம் ஸ்நாக் அப்படின்னே சொல்வேன். இது வந்து ஸ்பைசி வெர்ஷன், இது ஸ்வீட் வெர்ஷன். ரெண்டுமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறச்சு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.